நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, தானியேலின் கனவுகளை உய்த்துணரும் ஆற்றல். அந்நாட்களில் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகிய 4 இளைஞர்களுக்கும் கடவுள் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டுமென்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். இவ்வாறு சைரஸ் என்ற அரசனது 1ஆம் ஆட்சியாண்டு வரை தானியேல் தொடர்ந்து பணிபுரிந்தார். விவிலிய தேடல். திருப்பாடல் 68, பாகம் 6. மாபெரும் சபையில் கடவுளை புகழ்வோம். கடந்த வார நமது விவிலிய தேடலில் சீயோன் மலையே ஆண்டவரின் உறைவிடம் என்ற தலைப்பில் 68வது திருப்பாடலில் 19 முதல் 23 வரையுள்ள இறை வார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 24 முதல் 27 வரையுள்ள இறை வார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி நிறை மனதுடன் வாசிப்போம். கடவுளே, நீர் பவனி செல்வதை, என் கடவுளும் அரசருமானவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர். முன்னால் பாடகரும் பின்னால் இசை கருவிகளை வாசிப்போரும் நடுவில் தம்புரு வாசிக்கும் பெண்களும் சென்றனர். மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள். இஸ்ரேல் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள். அதோ இளையவன் பென்யமீன் அவர்களுக்கு முன்னே செல்கின்றான். யூதாவின் தலைவர்கள் கூட்டமாய் செல்கின்றார்கள். செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்குள்ளார்கள். முதலில் ஓர் அழகான கதையுடன் நமது தியான சிந்தனைகளை தொடங்குவோம். அரசர் ஒருவர் தன்னுடைய நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தார். அவர் தன்னுடைய மக்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்கும் தருணத்தில் இல்லையென்று கூறாமல் கொடுத்து வந்தார். அதனால் அவர் மீது மக்களுக்கு அளவு கடந்த அன்பு ஏற்பட்டது. அந்த அரசருக்கும் மக்களின் மீது பெரும் பாசம் இருந்தது. ஒரு நாள் அரசருக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. ஏதாவது ஒன்று வேண்டும் என்றாலும் மக்கள் என்னை சந்தித்துதான் பெற்றுச் செல்கின்றனர். அப்படி அவர்கள் என்னை சந்தித்து அதற்கான விளக்கத்தை அளித்து அந்த பொருட்களை பெற்றுச் செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே தலைநகரில் ஒரு பொருட்காட்சியை அமைத்து அதில் எல்லா பொருட்களையும் வைத்துவிட்டால் யாருக்கு எந்த பொருள் வேண்டுமோ அதை மக்கள் இலவசமாக அவர்களின் தேவைக்கு ஏற்றவாறு எடுத்துச் செல்லலாம் அல்லவா என்று எண்ணினார். தனக்கு தோன்றிய அந்த யோசனையை தன்னுடைய அமைச்சர்களிடம் பேசி கருத்து கேட்டார் அரசர். அவர்களும் மனமகிழ்ந்து அவரது கருத்தை ஒப்புக்கொண்டனர். இதை அடுத்து தலைநகரில்
பிரம்மாண்டமான ஒரு பொருட்காட்சி மையம் உருவாக்கப்பட்டது. அதில் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் வகையில் அரசர் ஏற்பாடு செய்திருந்தார். அதுவும் அனைவருக்கும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருட்கள் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் மக்களுக்கு இது பற்றி முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. பின் நல்லதொரு நாளில் அந்த பொருட்காட்சியை அரசர் திறந்து வைத்தார். அந்த நாட்டு மக்கள் அனைவரும் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை தங்களின் தேவைக்கு ஏற்றவாறு எடுத்துச் சென்றனர். சிலர் பொன், சிலர் உடை, சிலர் வீட்டு உபயோகப் பொருட்கள், சிலர் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு சென்றனர். அப்போது அந்த பொருட்காட்சிக்கு ஒரு மூதாட்டியும் வந்திருந்தார். அவர் அங்கு வந்து சுற்றும் முற்றும் பார்த்துக் கொண்டிருந்தாரைத் தவிர எந்த பொருளையும் எடுத்துக் கொள்ளவில்லை. அங்கிருந்த அரண்மனை அதிகாரிகள் அந்த மூதாட்டியிடம் வந்து, அம்மா, உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஏன் தயங்கி நிற்கின்றீர்கள்? அரசரை நேரில் சந்தித்து நீங்கள் கேட்க தயங்குவீர்கள் என்பதால்தான் அவரும் இதுபோன்ற ஓர் ஏற்பாட்டை செய்திருக்கின்றார். எனவே தயங்காமல் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றனர். அதற்கு அந்த மூதாட்டி, இங்கிருக்கும் எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு அரசரை பார்க்க வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். உடனே அரண்மனை அதிகாரிகள் மூதாட்டியின் விருப்பத்தை அமைச்சர்களிடம் கூறினர். அவர்கள் வந்து மூதாட்டியிடம் பேசியும் கூட அவர், எனக்கு எந்த பொருளும் வேண்டாம், அரசரைத்தான் பார்க்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். இதை அடுத்து அந்த தகவல் அரசருக்குச் சொல்லப்பட்டது. உடனே அரசர் தன்னுடைய யானையின் மீது ஏறி அந்த இடத்திற்கு வந்தார். யானையின் மீது அமர்ந்தபடியே பாட்டியிடம், தாயே, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் வந்துவிட்டேன், வேண்டியதை கேளுங்கள் என்றார். அதற்கு அந்த மூதாட்டி, அரசே, எனக்கு நீதான் வேண்டும் என்றார். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. தாயே, நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அதை தெளிவாக கூறுங்கள் என்றார். மன்னா, எனக்கு இந்த பொருட்காட்சியில் இருக்கும் எந்த பொருளும் தேவையில்லை. எனக்கு நீதான் வேண்டும். நான் உனது தாயாக வேண்டும்.